Namo Himalaya. பயம் பயம் ஒரு பெரிய ஒரு ட்ராப். யார் இது செட் பண்ணாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது மேட்ரிக்ஸ் இல்லை இந்த சொசைட்டி. பயம் ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பயம். யாராவது ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ அதை போய் ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது ஒன்றா, நம்மளோட கார்மிக் பாயிண்ட்ஸில் ஏதாவது ஆட் ஆயிடுமா, எல்லாத்துக்குமே ஒரு பயம். இல்லை லீகில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துருமா, அது ஒரு பயம். அது ஒரு டெஸ்ட். உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் கருணையில் இருக்கீங்க அப்படின்னு. உண்மையாகவே உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே வரும், ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகி அப்படின்னாலும் இறைவன் நினைச்சாருன்னா உங்களை எதுலேருந்து வேணாலும் எடுக்க முடியும். ஆனால் உங்கள் ஃபியர், உங்கள் பயத்தால் நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போதான் உங்களுக்கு அந்த கார்மிக் பாயிண்ட்ஸில் போய் டெபாசிட் ஆகுது. தர்மமா அதெல்லாம் அதுக்கப்புறம் சப்டிவிஷன்ஸ். ஓகே, அதை பற்றி இப்போ பேசலாம். பயத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஏன் இதை போய் நம்ம இப்போ பேசுகிறோம்னா, ஒரு விஷயம் பேசுறதுக்கு கூட பயமா இருக்கிற அளவுக்கு இங்க எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம இங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் இல்லை. அதை விட சூப்பரான பிளிஸ் ஸ்டேட், பிளஷர் ஸ்டேட் 24/7 365 டேஸ் உங்களால இந்த இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு போடப்பட்டுட்டே தான் இருக்கு. அது எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு போய் உங்க லைஃப்ல இன்புட் பண்றீங்கன்னு, அந்த இன்புட் பண்றப்ப நேரத்துல உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்ட்டல்ல நீங்க ஒரு சில பேர் நீங்க தள்ளி தான் வைக்கணும், நான் நோ தான் சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபியர் ஸ்டேட் வந்து வந்துடுது. ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை நம்மளால முடியாது, நம்ம ஏன் பண்ணணும், வேணாம் இப்படியே போயிட்டே இருக்கட்டுமே, இது எதுக்குப்பா, இன்னொருத்தவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு தோணுனா கூட நம்ம செய்ய முடியறது இல்லை. இது எல்லாமே ஏன் வருதுன்னா அந்த ஃபியர் தான். இது எங்கேருந்து வந்துச்சு? நம்ம யாரை பார்த்து வளர்றோமோ, அவங்க யாரை பார்த்து வளர்ந்தாங்களோ, அவங்க யாரை பார்த்து வளர்ந்தாங்களோ, பிளஸ் இந்த சொசைட்டி நம்மளை எப்படி வந்து க்ரோ அப் பண்ண வைக்கிறது, இது எல்லாம் தான் அந்த ஃபியர் ஸ்டேட்டில் கொண்டு போய் உங்களை வைக்கும். இதுலேருந்து வெளில வரவே முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இதுக்காக நான் உட்காந்து நான் கிளாஸ் போகணும் அப்படின்லாம் இல்லை. உங்களை நீங்கள் தான் பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது பிரெயின் வாஷா? ஆமாம், நீங்கள் தான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் அடிப்படையாக கட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபியர் வந்து இருந்தாலுமே கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறது ஈஸியாக போயிடும், அந்த ட்ராக் வந்து ஈஸியாக போயிடும். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு சில பேர் வந்து ஃபியர்க்குள்ளே, ஒரு பயத்துக்குள்ளே எந்த ஒரு விஷயம், ஒரு வீட்டில் பேசணுன்னா கூட சில பேர் பேச மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அவங்கெல்லாம் நீங்களாம் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி தான் ஆகணும். செல்ஃப் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு செல்ஃப் பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறியா? தயவு செஞ்சு நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறதே, பயப்படதே கூட்டு வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்க வைக்கிறது தான். இது கொஞ்சம் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனையும் சேர்த்து ஏதோ ஃபுல்லாக ஒரு மிக்சர் மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஸோ கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நீ பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ தைரியமானவன் அப்படின்னு, தைரியமானவள் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லி பழகணும். அது சொல்லும் போதே ஒரு கரெக்டாக இது பண்ணணும். நான் ரொம்ப பயந்து அப்படிலாம் ஒரு சுபாவமாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம், அதாவது கண் முழிச்சு காலையில் தூக்கம் எழுந்து அந்த கண் முழிக்கிறீங்கல்ல, இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் ஒரு ½ எந்த டிவிஷனும் இல்லாத மாதிரி அப்படியே உங்களால் படுத்துட்டு இருக்க முடியும்னா சூப்பர். நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் தான் அன்றைக்கி ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆஃப் த டே. உங்கள் நாள் எப்படி போகணும் அப்படின்றது அந்த ஃபஸ்ட் அந்த ½ போடுறது தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன டீவேட் ஆகுறீங்களா, எல்லாமே அதை பொறுத்து தான். அதெல்லாம் சரியாக உங்களுக்கு இன்னும் யாருமே சொல்லித்தரல. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் தைரியமானவன் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி உங்களை நீங்கள் தான் பிரெயின் வாஷ் பண்ணால் கற்றுக்கணும். நீங்கள் கொடுக்குற பிரெயின் சிக்னலை கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு சொல்ல வரேன். மற்றவங்களே சொன்னாலும் சரி, அதுக்கு உண்டான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது மறுபடியும் இந்த ட்ராப் உங்களை கொண்டு வந்து நிற்கும். நீ இப்படிலாம் பேச மாட்டிய முதல்ல, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியடா முதல்ல அப்படின்னு வரும்.
அந்த டைம்ல நீங்க ஓவர் கம் பண்ணணும். அதை விட்டுட்டு அப்ப இது நம்ம கேரக்டரே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ரிவர்ஸ் போகக்கூடாது. சில விஷயங்கள் முடிவு எடுக்கணும்னா தைரியமா முடிவு எடுங்கல்ல. என்ன ஆக போகுது? ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பூமிக்கு உள்ள வரும்போது நம்ம எதையும் கொண்டு வரவும் இல்லை, இந்த பூமியை விட்டு போகும்போதும் நம்ம எதையும் கொண்டு போறதும் இல்லை. உங்களுக்கு நெக்ஸ்ட் லைஃப் இருக்கு, அடுத்த ஜென்மம் இருக்கு, அடுத்த ஜென்மம் இல்லை, அதெல்லாம் தாண்டி நீங்க என்ன எதுவுமே இங்க இப்ப யாருமே எதுவுமே எடுத்துட்டு போறது இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த பயம்? பயம் தேவையே இல்லை. பேசுறது கூட பயந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களை போட்டு மட்டமாகிடுவாங்க. நிறைய விஷயம் அதை தாண்டி இருக்கு. இந்த போர்ட்டலுக்காகவே தான் இந்த வீடியோவும் நான் சொல்ல வரேன். அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இது கூட எனக்கு சொல்ல பிடிக்காது, பயப்படாதீங்கன்னு சொல்லவே எனக்கு பிடிக்காது. தைரியமா இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே அந்த ஒரு மனப்பான்மையில இருந்தீங்கன்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியும். நீங்க விருப்பப்படுற மாதிரி இந்த பொருள் உலகத்தில் மெட்டீரியல் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா உங்களுக்கு அதுக்கு தைரியம் வேணும். ஸோ ஆக்ஷன் எடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க. முன்னாடி நம்பி உங்களை ஃபர்ஸ்ட் நீங்களே உங்களை நம்ப மாட்டீங்க, அப்புறம் எப்படி வந்துட்டு தைரியமா இருக்கிறது? உங்களை நீங்க நம்பினா தான் அந்த தைரியமே வரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அந்த பிம்பம், அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்க பிம்பம் நான் தான்ற மாதிரி தைரியத்துக்கு இருக்கிற பின்னாடி வந்து நீங்க உங்க மேல நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை வச்சு பாருங்க. அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா ஃபியர்ன்ற ப்ரோக்ராமை தான் உங்க மூளையில நீங்க லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம் தான் நீங்க லோட் பண்றீங்க. So take care of this. Fear is a trap. Get out of the trap immediately. So sending you all love and light. மெய்யாற்றல் நோக்கி பயணம் பண்ணுங்க. நமோ ஹிமாலயா.